வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மலைப்படுகடாம் இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது மலையை ஒரு யானையாகவும் அந்த மலையில் வர அந்த அருவியோட ஓசையே கடமாகவும், கடம்னா யானையோட வாயிலேருந்து வழிகிற அந்த மத நீர், அந்த மாதிரி உருவகித்து மலைப்படுகடாம்ன்ற பேரை இது உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த நூலுடைய ஆசிரியர் ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌஷிகர். இவர் இந்த நூலுடைய பாடுடைய தலைவனாக செங்கன் மாத்துவேல் நன்செய் நன்னன் ரெனிய முட்டம். இவர் மதுரை அடுத்து இருக்கிற ஆனைமலை அழகர் மலை பகுதியை ஆண்டவர். இதில் நன்னன் ஆண்ட பகுதி ஜவாது மலை. பண்டைய இசைக்கருவிகள் குறித்துலாம் இந்த நூல் நிறைய சொல்லுது. நன்னனோட தலைநகரம் செங்கன்மா, அதாவது செங்கம். அது குறித்தும் செய்யாறு, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சண்முக நதி செய்யாறு, இதை பற்றி குறிப்புகள்லாம் இந்த நூலில் இடம்பெறுது. இந்த நூலில் இருக்கக்கூடிய 2 வரிகள், இட்டையெல்லாம் பெட்டாங்கு விளைய பெயரோடு வைக்கிய வியன்கண் இரும்புனம். அதாவது இந்த பொருள் என்னென்னா, விவசாயிக்கு ஏற்ற முறையில் அந்த நிலங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் அந்த காட்டு விளையக்கூடிய ஒரு பெரிய வேளாண் நிலம்தான் இந்த நாடு அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். இட்ட எல்லாம்னா என்ன விதைகள் நீங்கள் விதைச்சாலும் பெட்டாங்க விளைய, அதாவது நீங்கள் விரும்பின மாதிரி நல்ல விளைச்சலை தரும். பேரோடு வைக்கிய வியன்கண் இரும்புனம், அதாவது பேரால் அமைஞ்ச பெரிய வேளாண் நிலம். அதாவது நீங்கள் எந்த விதையை விதைச்சாலும் உங்களுக்கு என்ன பயிர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பயிரே வளர்ந்து, அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அது வேளாண்மையை தரக்கூடிய அளவுக்கு வளரக்கூடிய ஒரு நிலம்தான் இங்கே இருக்கக்கூடிய பசுமையான நிலம்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை பற்றி அருமையாக எடுத்துரைக்கிறது தான் இந்த வரிகள். இந்த மாதிரி பல வரிகள் இந்த நூலில் இருக்குது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.